எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். கிறிஸ்பி அண்ட் சீஸி பாப்கார்ன் சிக்கனும் அதோட ரேப் வச்சு அதை சிப்ஸாக மேக் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு லோடட் பாப்கார்ன் சிக்கன் ரெசிபி செஞ்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு ரெடியாக கிடைக்கிற டார்டியா சிப்ஸ் இருந்தாலும் வாங்கிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ரேப்ஸ் வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணிவிட்டு கூட நம்ம சிப்ஸாக மேக் பண்ணிக்கலாம். ரேப்ஸில் நிறைய பிராண்ட் இருக்குது, நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. குவான்டிட்டி அதிகமாக கிடைக்குங்கிறதுக்காக நான் இந்த சிப்ஸ் பொரிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டோர்ட்டியா சிப்ஸ் ரெடிமேடாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததாக பாப்கார்ன் சிக்கன் ப்ரிப்பரேஷன். ஃபஸ்ட்டு சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக மேரினேட் பண்ணணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனோட அளவை பொறுத்து நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட இட்டாலியன் ஹர்ப்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கார்லிக் பவுடர். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 2 முட்டையை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக ஆல் பர்பஸ் ஃப்ளார் 1 கப் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். பாதி கப் அளவு சோள மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கப் அளவு பிரெட் கிரம்ஸ், அது ஃபைனல் கோட்டிங்காக எடுத்து வச்சுருக்கிறேன். அவுட்டர் லேயர்லேயும் உப்பு லைட்டாக தெரியணுங்கிறதுக்காக நான் எல்லாத்துலேயுமே பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் சிக்கனில் மட்டும் உப்பு இல்லாமல் எல்லா இடத்துலையும் லைட்டாக உப்பு இருந்ததுன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ளாரில் டிப் பண்ணிவிட்டு அடுத்து எக்கில் டிப் பண்ணணும். திரும்பவும் ஃப்ளாரில் டிப் பண்ணிவிட்டு எக்கில் டிப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ப்ரெட் க்ரம்ஸில் திரட்டிட்டு எடுத்து வச்சிடணும். சிக்கன்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ 2 பிளேட்டில் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். அடுத்ததாக ஒரு குக்கிங் பேனை ஹீட் பண்ணிவிட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கணும். உங்களுக்கு என்ன விருப்பமான எண்ணெயோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணி நீங்கள் பொரிச்சுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் இந்த சிக்கனை திருப்பி போட்டு நல்லா பொரிக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும் இந்த பாப்கார்ன் சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால தான் 10 நிமிஷம் ஆகும். அப்படி வச்சு பொரிச்சா தான் நம்ம இன்னர் லேயரில் உள்ள சிக்கன் நல்லா வெந்திருக்கும். அவுட்டர் லேயரும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா நம்மளுக்கு அவுட்டர் லேயர் சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். இன்னர் லேயரில் உள்ள சிக்கன் பாதி வெந்தும் வேகாமலும் இருக்கும். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். சிக்கனை அடிக்கடி இது மாதிரி திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வேகும். இப்போ கிறிஸ்பியான பாப்கார்ன் சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு பவுலில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற ரேப் சிப்ஸ், அதாவது டோர்ட்டியா சிப்ஸ் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது மேலே 1 ஸ்பூன் சால்சா, அதாவது டொமேட்டோ சால்சா இல்லை டொமேட்டோ பியூரி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக விற்கிற சால்சா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அடுத்த லேயரில் பொரிச்சு வச்சுருக்கிற பாப்கார்ன் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சீஸ் ஆட் பண்ணிக்கணும். நமக்கு எந்த சீஸ் பிடிக்குதோ அந்த சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்கிறது மொசரல்லா சீஸ். சீஸ் உருகிறதுக்காக நான் மைக்ரோவேவில் 2 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சிடுறேன். சீஸ்லாம் நல்லா உருகிருச்சு. உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் சிப்ஸை நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக அது மேலே கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.